ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சிஸ்டர்ஸ் டேல்ஸ் சேனல். நிறைய நாள் வீடியோ போடல. 1 மந்த்தாக உடம்பு சரியில்லை. வீட்டில் மாற்றி மாற்றி எல்லாருக்கும் சிக்காயிட்டே இருந்தது. ஸோ இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறேன்னா ஷாப்பிங் தான். என்னோடய பிரதர்-இன்-லா மேரேஜ்க்காக ஷாப்பிங் பண்ண வந்திருந்தோம். ஸோ ஃபஸ்ட் பார்ட்டிவே பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்புக்கு ஒரு ஃப்ராக் போட்டு பார்த்தோம். அது கொஞ்சம் மைல்ட் கலர் இருந்ததுனால, அது பிரைட்டாக இல்லாததுனால ஸோ இந்த லெஹங்கா பார்த்தோம். ஸோ இது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, செட் ஆகிடுச்சு. அந்த ஃப்ராக்குமே அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இருந்தாலும் இந்த லெஹங்கா வந்து என்னோடய சாரீக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக மேட்ச் ஆகிறதுனால இது சூஸ் பண்ணோம். அடுத்து வந்து அதிசயாக்கு பார்க்கணும். இதுக்கிடையில வந்து பாப்பா வேறு அழுதுகிட்டே இருந்தால் அவளை சமாதானப்படுத்தி கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அம்மா வரலைன்னா அன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ அம்மா வந்ததுனால கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடிஞ்சது. ஸோ ஷாப்பிங் டக்குன்னு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அப்புக்குமே 2 ட்ரெஸ் தான் பார்த்தோம். அதில் 1 எடுத்துட்டோம். ஸோ இப்போ அதிசயாவுக்கு வந்து பார்த்துட்ருக்கோம். லெஹங்கா மாதிரி பார்த்தோம். இது வந்து ஒரு கஃப்தான் வியர் மாதிரி இருந்துச்சு. மேலே க்ராப் டாப் மாதிரி, கீழே வந்து பேண்ட்டு பெலாசோ பேண்ட் மாதிரி இருந்தது. மேலே வந்து கஃப்தான் ஒரு கோட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது ரொம்ப லைட் கலராக இருந்ததுனால ஃபோட்டோஸ்க்கெலாம் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு இந்த பிங்க் லெஹங்கா பார்த்தோம். இதுலேயும் வந்து அவள் வந்து குத்துது, இங்கே குத்துது, அங்கே குத்துதுன்னு சொல்லிட்டு இருந்தா. குத்துற மாதிரி இருக்குது அப்படிலாம் சொல்லுவாள். நிறைய ட்ரெஸ் அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணியிருக்கா. ரொம்ப கொஞ்சம் கிராண்டாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கி மட்டும் தான் போடுவாள், அதுக்கப்புறம் போட மாட்டாங்க. ஸோ அதனால் அவளை பார்த்து கேட்டு வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. உனக்கு ஓகேவா, கம்ஃபர்டபுளானா இருந்தால் எடுத்துக்கோ, இல்லைனா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கேட்டு எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ இது குத்துதுன்னு சொன்னதுனால சரி வேறு ட்ரெஸ்க்கு போகலாம், அவளுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு லாங் ஃப்ராக் மாதிரி பார்க்கலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம். அது வந்து வீடியோ எடுக்க முடியல, வேறு தான் சூஸ் பண்ணோம், வேறு ஃப்ராக்கு. பாப்பா இதுக்கடையில் அழுததுனால வீடியோ கண்டினியூஸாக எங்களால் ஷூட் பண்ணவே முடியல. இதில் வந்து ட்ரெஸ் எப்படி இருக்குது, ஃபோட்டோவுக்கு வீடியோவுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நான் இது கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இதுதான் அவர் கையில் வச்சுருக்கார் பார்த்திங்களா, அதுதான் சூஸ் பண்ணோம். அது நான் வந்து லேட்டாக அன்றைக்கி ரெடி ஆகும்போது வந்து வேணால் உங்களுக்கு ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்து காட்டுறேன். நல்லா பயங்கர கிராண்டாக இருந்துச்சு அந்த ஃப்ராக் வந்து. ஸோ அதுதான் சூஸ் பண்ணிவிட்டு சரி கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பட்டு பாவாடை எடுக்கணும் இல்லையா, மார்னிங் மேரேஜ்க்கு. அதனால் பட்டு பாவாடை பார்க்குறதுக்காக தான் வரமகாலட்சுமி சில்க்ஸ்க்கு வந்து வந்திருந்தோம். ஸோ இங்கே வந்து ப்யூர் மெட்டீரியல் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க, ப்யூர் சில்கில். சரி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அவங்க அப்பா பார்க் பண்ணிவிட்டு வரத்துக்குள்ளே நாங்கள் வந்து கொஞ்சம் கடையெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ வந்து பார்க்கும்போது 2 பேருக்கு தான் வாங்கலாம், குட்டி பாப்பாவுக்கு வேணாம். ப்யூர் சில்க்னால் அவங்க எப்படியும் அது கசன்னு இருக்கவங்களுக்கு போட்டிருக்க மாட்டாங்க ரொம்ப நேரம்னு சொல்லிட்டு எதுக்கு அவ்வளோ வேஸ்ட் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் பெரிய பாப்பாவுக்கும் நடு பாப்பாவுக்கும் தான் எடுத்திருந்தோம். வச்சு பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் ட்ரெடிஷ்னலாக அத்தென்டிக்கான ஒரு பட்டு பாவாடை மாதிரி கேட்டுட்ருந்தோம். இப்போ வர அந்த ப்ரொக்கேட்லாம் வேணாம்னு சொல்லிட்டு ஒரிஜினல் ப்யூர் சில்கில் நல்ல ட்ரெடிஷ்னல் மாடல் வந்து போடலான்னு பார்த்துட்ருந்தோம். ஸோ உங்கள் அப்பாவும் அதுதான் விருப்பப்பட்டார். அதனால் அதே மாதிரி எடுத்துகிட்டு இருந்தோம், வச்சு பார்த்துட்ருக்கோம். இவங்க 3 கிட்ஸ் வச்சு ஷாப்பிங் பண்ணுறதுக்குள்ளே ஒரு வழியாகிட்டோம் நாங்கள். ஸோ ஃபஸ்ட்டு சின்ன பாப்பாவுக்கு வச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு அர்ப்பனாவுக்கு வந்து வச்சு பார்த்துட்ருந்தோம். ஃபஸ்ட்டு அந்த பிங்க் கலர் வச்சு பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த ரெட் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. இவளோட கலருக்கு அது ரொம்ப அழகாக இருந்தது. இவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கத்திரிப்பூ கலர் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு இது. ஆனால் மேலே வந்து சட்டை வந்து ரொம்ப லைட்டாக இருந்ததுனால ஓகே இது வேணாமான்ற மாதிரி இருந்தது. ஸோ டைமும் இல்லாதனால நாங்கள் கடகடன்னு சூஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஃபோட்டோஸ்க்கு எப்படி வருதுன்ட்டு பார்த்துட்ருந்தோம். இதுக்கடையில் குட்டி பாப்பா அழுதுனால அவங்க வேலை செய்கிறவங்க அங்கே அந்த ஸ்டாஃபே கொஞ்ச நேரம் வச்சுட்டு. ஸோ அடுத்து வந்து அதிசயாவுக்கு வந்து இந்த ரெட் அண்ட் ப்ளூ, அந்த டர்க்கிஸ் ப்ளூன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் சீ ப்ளூ மாதிரி பார்த்துட்ருந்தோம். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
எனக்கு ரொம்ப ஆனால் வந்து பாவாடை வந்து கொஞ்சம் ரொம்ப டிசைன்ஸ் இல்லை. ஸ்கர்ட்டில் வந்து ரொம்ப டிசைன்ஸ் கிடையாது. ஸோ வந்து எடுக்கலாமா வேணாமான்ட்டு ஒரு பக்கம் யோசனையாக இருந்தது. ஸோ குட்டி பாப்பா அதிசயாக்கும் இவளுக்கும் சேம் கலரில் எடுக்க வேணாம்னு டிசைட் பண்ணியிருந்தோம். ஸோ அர்ப்பனாக்கு வந்து ரெட் கலர் எடுத்ததுனால இவளுக்கு இது வேண்டாம்னு சொல்லிட்டு வேறு பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ 2 பேருக்குமே இப்போது அப்புக்கு வந்து டிசைட் ஆகிடுச்சு ஒரு கலரு. ஸோ இப்போ அர்ப்பனாக்கு அதிசயாக்கு எடுக்கிறதுக்காக அர்ப்பனாக்கும் வச்சு பார்த்தோம், இவளுக்கும் வச்சு பார்த்தோம். இந்த 2ல் எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அர்ப்பனாக்கு இப்போ வைக்கிறதும் வந்து அதிசயாக்காக தான். அதிசயாக்கு வச்சு பார்த்தோம். இது வந்து ஒரு பிங்க் கலர் டாப்பு பிங்க் கலர் சட்டை வரும். கீழே வந்து ஒரு பிகாக் கலர் மாதிரி டபுள் ஷேட் மாதிரி இருந்தது. இந்த வீடியோவில் சரியாக தெரியுதான்னு தெரியல. ஒரு மாதிரி பர்பிள் கலராகவும் இருந்தது, க்ரீனாகவும் இருந்தது, ப்ளூவாகவும் இருந்துச்சு. ஸோ அந்த 3 கலர்ஸ் வந்து கம்பைண்ட் ஆகியிருந்த மாதிரி இருந்தது அந்த பாவாடை. ரொம்ப அழகாக இருந்தது. இதுக்கிடையில் வந்து குட்டி பாப்பா சின்ன பாப்பாவுக்கும் வந்து வச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்களே சொன்னாங்க. வச்சு காட்டுறோம் பாருங்கள், அழகாக இருக்கும், இந்த சின்ன பாப்பாவுக்கும் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிற மாதிரி அவங்க வந்து அவங்களே வந்து வாலண்டியராக, நாங்கள் சொல்லவே இல்லை, அவங்களே வச்சு காட்டினாங்க. ஸோ அவள் வந்து ஏதோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப முதல்ல அமைதியாக தான் இருந்தால் அவங்கக்கிட்ட. அதுக்கப்புறம் அழ ஆரம்பித்தா. நமக்கு ஏதோ சுற்றி விட்றாங்க, நம்மளை வச்சு ஏதோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பயந்துட்டு நிற்க வச்சோன்னே அழ ஆரம்பிச்சிட்டா. ஆனால் ரொம்ப க்யூட்டாக இருந்தது 3 பேரையும் அந்த மாதிரி பட்டு பாவாடையில் பார்க்க. கிரேஸ் ஆஃப் காட் நல்லா இருக்கணும், நல்லா இருந்தது 3 பேருக்கும் வச்சு பார்க்கும்போது. ஸோ அது அழுதுனால அவங்களே எடுத்துகிட்டு பாப்பாவை என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அதுக்குள்ளே சமாதானப்படுத்தி முடிக்கிறதுக்குள்ளே நான் அப்புறம் வீடியோ எடுக்க முடியல பாப்பாவை வச்சுட்டு. ஸோ எனக்கு வந்து சாரீ வந்து ஆல்ரெடி எடுத்தாச்சு. அம்மாவே வந்து என்னோடய மாமா பொண்ணு மேரேஜுக்கு காஞ்சிபுரம் போயிருந்தாங்க. ஸோ அங்கேயே வந்து அம்மா கிட்ட சொல்லி, அம்மா நீங்களே எதாவது எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி அம்மாவே சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எனக்கு ஃபோட்டோ அமுச்சு வச்சாங்க, வீடியோ அமுச்சு வச்சாங்க. எனக்கு வந்து என்ன அதை சூஸ் பண்ண தெரியல. ஃபோட்டோ வீடியோலாம் நேரில் பார்த்தா நமக்கு தெரியும், அந்த ஷைனிங்லாம் தெரியும். பியூர் சில்க்னாவே வந்து அது நேரில் பார்க்கும்போது தான் அழகாக இருக்கும் தேன் வீடியோ. அதனால் வந்து எனக்கு வந்து சூஸ் பண்ண தெரியலமா, நீயே தான் ஒன்று எடுத்துகிட்டு வா உனக்கு பிடிச்ச மாதிரின்னு சொல்லிட்டேன் கடைசியில். அதுக்கப்புறம் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு கிளம்புறதுக்குள்ளே நைட் ஆகிடுச்சு. நாங்கள் வந்ததே இல்லை, ஒரு ஈவினிங் போல் தான் வந்தோம் ஷாப்பிங்க்கு. ஸோ முடிச்சு வர நைட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எங்களால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ இதுதான் வந்து அம்மா வாங்கி கொடுத்த பட்டு புடவை. அதாவது எங்கள் அம்மா வந்து அவங்களுக்கு வேணும்னா வாங்கிக்க மாட்டாங்க, நமக்கு என்ன வாங்கி தருவாங்க. எப்போவுமே அம்மாங்களோட மென்டாலிட்டி அது. பொண்ணு கேட்டால் வாங்கி தந்துடணும்னு நினைப்பாங்க. ஸோ இது வந்து நேரில் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. இது வந்து லைலாக் கலர் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கலரில் ஒரு பார்டர். உள்ளே வந்து இது என்ன கலர்னே சொல்ல முடியல, கோல்டாகவும் இருக்குது, ஆரஞ்ச் ஷேடாகவும் இருக்குது, பிங்க் ஷேடாகவும் இருக்குது. ஒரு 3-4 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஷேட்ஸ் வந்து பாடி ஃபுல்லாக இருக்குது. பார்டர் வந்து லைலாக் கலர். ஸோ சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி பார்டர் என்கிட்ட இல்லை. ஸோ நான் போயிருந்தேன்னா இந்த கலர் சூஸ் பண்ணியிருப்பேனான்னு தெரியாது எனக்கு. இது அம்மா வாங்கி கொடுத்ததுனால. ஆனால் எனக்கு ஃபோட்டோவில் பார்க்க அவ்வளோ இது என்ன இந்த மாதிரி இருக்கே, எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு யோசனையாக இருந்தது. நான் நேரில் பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதை பார்க்க பிடிக்கும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த சாரீ எனக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ இன்னும் இதுக்கு வந்து ப்ளவுஸ் தைக்க கொடுக்கணும். அது தச்சு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சாரீ வந்து நான் வரமகாலட்சுமி சில்க்ஸில் வாங்கினேன். எனக்கு பார்த்து வாங்க டைமே கிடைக்கல. ஸோ வந்து ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். எதனா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வருது இதுக்கப்புறம், அதனால் எதுக்காவது போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். மேரேஜுக்கு ரிசப்ஷனுக்கு அம்மா வாங்கி கொடுத்த சாரீ போட்டுக்குவேன். மேரேஜ்க்கு என்ன போட்டுக்க போகிறேன்னு தெரியல. ஸோ எது செட் ஆகுதோ அதை போட்டுக்கலாம். இது வந்து அதிசயாக்காக எடுத்தது. இந்த க்ரீன் கலர் வந்து இதோட பார்டர் பார்த்திங்கன்னா வந்து ஒரு லைட்டு பர்பிள் லாவெண்டர் மாதிரி கலர். இது ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்லேயும் பாடிலையும் ஒர்க் பண்ணிவிட்டு ஸோ நல்லா பஃப் ஸ்லீவ்ஸ் மாதிரி வச்சு இது போட்டால் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷனில் வர்றது ரொம்ப ரேர் தான். இந்த ரெட் அண்ட் க்ரீன் வந்து
ரொம்ப ட்ரெடிஷ்னலான ரொம்ப அப்போத்துலேருந்து இருக்க காம்பினேஷன். இது கொஞ்சம் ரேரான காம்பினேஷன். இந்த பார்டர் இந்த பார்டர் வித் லைட் க்ரீன் வந்து ஸோ நல்லா இருந்தது. ரெண்டுமே வந்து 7500 தான், ரொம்ப காஸ்ட்லி தான். எங்களுக்கு வந்து ரொம்ப 2-3 கடை ஏறி இறங்கி பார்த்து வாங்கிறதுக்கு டைம் இல்லாதனால சரி எங்களுக்கு அந்த டைமை விட்டால் அப்புறம் எடுக்கவும் முடியாது. சரி ஆப்ஷன் இல்லாதனால சரி எடுத்துக்கலாம், வந்ததுக்கு எடுத்துடணும்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. காஸ்ட் பார்க்காம எடுத்தாச்சு. ஸோ என்னோடய வாய்ஸ் வந்து ரொம்ப 1 மந்த்தாக சரியே இல்லை. ரொம்ப 1 மந்த் பேசவே முடியல, அந்த மாதிரி ஆயிருந்தது. ஸோ இப்போ தான் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லிட்டு வீடியோ போடுறேன். அடுத்தடுத்து வீடியோ போடணும் உங்களுக்கு எனக்கு வந்து இருக்குது, ஆனால் போட முடியாத சுச்சுவேஷனாக இருக்குது. 3 கிட்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணுறது. ஸோ இந்த ஹாலிடேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன், வீடியோ போடவே முடியல. எனக்கு 1 மந்த்தாக வீடியோ போடாததுக்காக என்னை மன்னிச்சிடுங்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெட் கலர் வித் க்ரீன் தான் வந்து அப்புக்கு எடுத்தது, 2வது பாப்பாவுக்கு எடுத்தது. ரொம்ப நல்லா இருந்தது அவளோட கலருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அந்த வீடியோவுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்கள், பிடிக்கலனாலும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். அதற்கு பாய்.